வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ராயன்ங்கிற திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா நடிகர் தனுஷோட 50வது படம். அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் செல்வராகவன், எஸ்ஜே சூர்யா எல்லாருமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற ஒருத்தரோட கதை தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் தனுஷோட தம்பியாக நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல முக்கியத்துவம், எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பற்றின படம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து ஒரு கிராமத்தில் தனுஷ் சின்ன வயசில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 2 தம்பி, ஒரு தங்கை இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால அவங்க வந்து வெளியூருக்கு வர்றாங்க. செல்வராகவன் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து எதிரிகளால் வில்லன்களால் நிறைய பிரச்சனைகள் வருது. தனுஷோட தங்கச்சிக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. தனுஷோட தம்பி எல்லாருமா சேர்ந்து அண்ணனுக்கே துரோகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி தனுஷ் வந்து வில்லன்களை கொலை பண்ணுறாரு, அவன் தங்கச்சியை காப்பாற்றுறாரு. இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிற சஸ்பென்ஸ் த்ரில்லிங்கோடையே படம் போகுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து அவரோட ராயனுங்கிற கேரக்டரில் அவ்வளோ கச்சிதமாக நடிச்சிருக்காரு. தனுஷ்க்கு இது ஒரு வித்தியாசமான கதைக்களம், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இன்ட்ரோ இது. இந்த படத்தில் வந்து செல்வராகவன் அவரும் நல்லா அவரோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டரில் எஸ்ஜே சூர்யா அவ்வளோ மிரட்டியிருக்காரு. படத்துடைய சண்டை காட்சிகள், கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு ஒவ்வொரு வாட்டியும் வர்ற பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக், அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. படத்தில் வந்து என்ன அப்படின்னா அவனோட தங்கச்சியை எப்படி காப்பாற்றுறான், வில்லன்களை எப்படி பழி வாங்குறான், அவங்க தம்பியால் நடக்கிற துரோகத்தெல்லாம் எப்படி மீண்டு வர்றான், இதுதான் படத்துடைய கதை. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா குடும்பத்திற்காக போராடும் இளைஞன். இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 100க்கு 95% கொடுப்பேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள இதுதான் இந்த ராயன் திரைப்படம். மொத்தத்தில் இந்த விடுமுறைக்கு இது ஒரு அற்புதமான திரைப்படம். எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். படம் சூப்பராக வந்திருக்குது.